ஸ்ரீ கந்த புராணம் 32ஆம் பகுதி. சூரபத்மன் சிங்கமுகன் ஆவேசம். குழந்தாய், நீ எதை கண்டு பயந்தாய்? யாரை பார்த்து பயந்தாய்? தந்தை இறந்தான் என்கிறாய், தாய்மார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்கிறாய். என்ன உளறல் இது? ஏதேனும் கனவு கண்டு வந்தாயோ? கனவுகள் கூட நம் அனுமதி பெற்றுத்தான் நம் விழிகளில் தெரிய இயலும். அந்த அளவு செல்வாக்கு பெற்றது நம் குலப்பெருமை. மகனே, அழாதே. உள்ளே உன் பெரிய அன்னைகள் இருக்கிறார்கள். அங்கே செல்வாய், வேண்டியதை உட்கொள்வாய். அழகு கண்ணீர் உனக்காக காத்து கிடக்கிறார்கள். அவர்களோடு கூடி மகிழ்வாய். போதை பானங்களை அருந்துவாய். துன்பத்தை மறந்து இன்பலோகத்திற்கு செல்வாய் என்றான் பரிவோடு. பெரியப்பா, என் நிலைமை புரியாமல் பேசாதீர்கள். உங்கள் தம்பி மாண்டது உண்மை. அவருக்கு கொள்ளி வைத்த கையோடு இங்கே வந்திருக்கிறேன். அவரை கொன்றவன் முருகன். ஆம், நம் குல தெய்வமான சிவபெருமானின் மைந்தன். நமக்கு அழிவு சிவனால் மட்டும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் புது எதிரி ஒருவன், அதிலும் சின்னஞ்சிறு பாலகன். அவன் திடீரென விஸ்வரூபம் எடுக்கிறான். திடீரென குழந்தையாகிறான். அவனது சக்திவேல் தந்தையை அழித்து விட்டது என்றான் கண்ணீர் ததும்ப. சூரபத்மன் நிலைமையை புரிந்து கொண்டான். தம்பி, போய்விட்டாயா? இந்த சிறுவன் கூறுவதை என்னால் நம்ப இயலவில்லை. யாராலும் நம் வம்சத்தை அழிக்க இயலாது என்று இருமாப்பு கொண்டிருந்தேனே. ஐயகோ, நீ இல்லாமல் எனக்கேது வாழ்வு? அசுரகுலத்தின் ஒளி விளக்கே, நீ இன்றி நான் இந்த உலகை எப்படி கண்காணிப்பேன்? என் அன்பு இளவலே, அந்த முருகன் யாருடைய மகனாயிருந்தால் எனக்கென்ன? அவனை கொன்று கூறு போடுகிறேன். படை கிளம்பட்டும், முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும். உடனே செல்லுங்கள், அந்த முருகனை கண்ட துண்டமாக வெட்டி கொல்லுங்கள் என ஆர்ப்பரித்தான். கண்கள் இரத்த சிவப்பாயின. சபையிலே மன்னன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற செய்தி அறிந்து சூரபத்மனின் மனைவியர் ஓடி வந்தனர். அசுரேந்திரனுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் வடித்தனர். தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுப்பிற்கு தயாராகினர். சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவலறிந்து வந்தான். இடிதாக்கிய நாகம் போல் சோகத்தில் சுருண்டு போனான். பல முறை மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான். 32ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.